சிஎஸ்கே உடைய பெஸ்ட் பிளேயிங் 11 வித் தேர் பெஸ்ட் பிளேயர்ஸ். இந்த பிளேயிங் 11ல் விளையாடினா சிஎஸ்கே உங்களுடைய 6 ட்ராஃபி அடிக்க போகிறது கன்ஃபார்ம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட 2 பிளேயிங் 11 இருக்க போது, ஒன்று பேட்டிங், இன்னொன்று போலிங்குக்காக. இந்த 2 பிளேயிங் 11ல் சிஎஸ்கே எந்த பிளேயிங் 11ல் சூஸ் பண்ண போகிறாங்க, இந்த 2 பிளேயிங் 11மே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இது 2 இடத்துலையும் கம்பேர் பண்ணி எந்த பிளேயிங் 11 பெஸ்ட் அண்ட் எந்த பிளேயிங் 11 சிஎஸ்கே விளையாட போகிறாங்க அதுவுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி சிஎஸ்கே அவங்களுடைய டீமை பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க. வித் த யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக இருக்கட்டும், பயங்கரமான பிக்ஸ் இருக்குது. லைக் நூர் அஹமத், சாம் கரன், ராகுல் திரிபாதி, தீபக் ஹுட்டா, அன்ஷுல் கம்போஜ், ஷைக் ரஷீத், இந்த மாதிரி பயங்கரமான பிக்ஸ் சிஎஸ்கே எடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு இப்போது உங்களுடைய பெஸ்ட் பிளேயிங் 11 ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்லி தே வில் ஸ்டார்ட் வித் கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் டெவின் கான்வே. இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர் ஃபாஃப் டு பிளேசி அண்ட் ருத்துராஜ் கைக்வாட், இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் தான் பயங்கரமாக ஃபயராக இருக்காங்க சிஎஸ்கேக்கு. ருத்துராஜ் ஃபார்மில் இல்லை, கான்வே ஃபார்மில் இல்லை, 2 பேருமே ஃபார்மில் இல்லை. இப்போது கண்டிப்பாக இது சிஎஸ்கேக்கான ஒரு பெரிய தலைவலியாக இருக்க போகுது. பிகாஸ் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் கிளிக் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமுக்கு ஒரு பிக் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ சிஎஸ்கேக்கு வந்தால் கான்வே, ருத்துராஜ் பயங்கரமாக விளையாடுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க. நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி வந்துடுவார். என் எக்ஸ்ட்ரீம் டேலண்ட், பயங்கரமாக விளையாட போகிறாரு. ப்ராக்டிஸ் செஷன்லுமே பயங்கரமாக விளையாடி இருக்கிறாரு. அவருமே இந்தியன் டீம் கதவை ஒடிக்கிறதுக்கான பயங்கரமான ஒரு வாய்ப்பு இருக்குது. லைக் ருத்துராஜ் கைக்வாடு கூட இந்த இயர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் டு இந்தியன் டீம். நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா தீபக் ஹுடா வந்துடுவாங்க. பயங்கரமாக ஒரு இந்தியன் கோர் பேட்டிங் இருக்குது. லைக் ருத்துராஜ் கைக்வாட், ராகுல் திரிபாதி, தீபக் ஹுடா அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணதில்லை. பட் சிஎஸ்கே அவங்கள நம்பி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு தீபக் ஹுடா அப்படின்னு பார்த்து. நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே வந்துடுவார். ஸோ சிவம் டூபே ஒரு 6 ஹிட்டர். அவருடைய ரோல் கன்ஃபார்ம். ஸ்பின்னரை போட்டு பொழந்து எடுக்கணும். ஸோ அந்த ரோல் அவர் கண்டிப்பாக பண்ணிடுவார் அப்படின்னு நம்பலாம். ஸோ பயங்கரமான ஒரு ஃபார்ம்லேருந்து வந்துருக்கிறாரு சிவம் டூபே. நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா சாம் கரன் வருவார். எக்ஸ்ட்ரீம் இம்ப்ரூவ்ட் பேட்டர். போலிங்கில் அவ்வளோ இருக்கலாம், பட் பேட்டிங்கில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் பவர் இருக்குது அவர்கிட்ட. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு சாம் கரன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 7ல் தலை ஃபார் ரீசன் தோனி வந்துடுவார். இந்த தாட்டி தோனி ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் 16th ஓவருக்கு வராரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ப்ராக்டிஸ் மேட்சஸில். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறார் தோனி சிஎஸ்கேக்கு வந்து அப்படின்னு சொல்லி. நம்பர் 8ல் ஜடேஜா வந்துடுவார். போலிங்கில் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கார் ஜடேஜா. பேட்டிங்கில் கன்சர்ன் தான் கொஞ்சம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நம்பர் 9 ஆஷ்னா வந்துடுவார். ஆஷ்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்தியன் டீம்லேருந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்தார். இப்போது ஒரு டிஎன்பிஎல்ல கூட பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ பயங்கரமான ஒரு ஃபார்ம்லேருந்து வந்திருக்காரு ஆஷ்னா. ஸோ அதுக்கப்புறமா நூர் அஹமத், இந்த 3 ஸ்பின் ட்ரியோ பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தலைவலி கொடுக்க போகிறாங்க ஃபார் எனி பேட்டர்ஸ். நூர் அஹமத் அவருடைய லைஃபோடைய பீக் ஃபார்மில் இருக்கார். சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கரெக்டாக பண்ணல. பிகாஸ் அவருடைய ஃபார்மேட் கிடையாது ஓடி. அவர் பார்த்திங்கன்னா ஒரு பியூர் T20 bowler. பேட்டிங் கூட விளையாடுவார். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க இவங்க 3 பேர் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்பர் 11ல் பார்த்திங்கன்னா கலீல் அஹமத் வந்துடுவார். ஸோ சிஎஸ்கேவுடைய ஃப்ரண்ட் லைன் போலராக இருக்க போகிறாரு. அவர் தான் இப்போ தீபக் சார் இல்லாத குறைய அவர் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தெரியல. ஸோ நம்பர் 12 த லாஸ்ட் இம்பேக்ட் பிளேயர், இட்ஸ் கோனா பி மதீஷா பத்திரானா ஃபார்மில் கிடையாது. ஆனால் சிஎஸ்கேக்கு வந்தால் அவருடைய ஃபார்ம் திருப்பி வந்துடும். ஸோ பார்த்துருக்கீங்க நீங்களே. இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் சிஎஸ்கே அவங்களோட ஃபேன்ஸுக்கு. பிகாஸ் நேத்தன் எலிஸ் பத்திரானாக்கு பதிலாக விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரச்சின் ரவீந்திரா கான்வேக்கு பதிலாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் சிஎஸ்கே அவங்களுடைய பேட்டிங்குடைய பிளேயிங் 11 எக்ஸ்ட்ரா பேட்டிங், டீப் பேட்டிங் வேணும்னா இந்த பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போகிறாங்க. இஃப் தே வாண்ட் அ போலிங் ஆப்ஷன், ஸோ அவங்க ஸ்ட்ரைட்டாகவே தீபக் ஹுட்டாக்கு ரிப்ளேஸ் அன்ஷுல் கம்போஜை பண்ணுவாங்க. அன்ஷுல் கம்போஜ் பயங்கரமான ஒரு டேலண்ட். போலிங்கில் அவங்களுக்கு போலிங் போட்டு கொடுத்துடுவார். அண்ட் கேப்பபிள் பேட்டர் கூட. பட் மோஸ்ட் ப்ராபப்லி சிஎஸ்கே பேட்டிங்கை தான் நம்பி போக போகிறாங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் சாம் கரன், கலீல் அஹமத், பத்திரானா. இங்கே பார்த்தீங்கன்னா சாலிடாக 12 overs ஆஃப் ஃபாஸ்ட் பாலிங் வந்துடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி 12 overs ஆஃப் ஸ்பின் அண்ட் 8 overs ஆஃப் ஃபாஸ்ட் பாலிங்காக தான் இருக்க போகுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ஈவன் சிஎஸ்கே அவங்களுடைய ஒரு போலரை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் இஃப் தே வாண்ட் மோர் டீப் பேட்டிங் லைனப். ஸோ ரொம்ப எக்ஸ்பர்ட் சொல்லி பார்த்துருப்பீங்க ரச்சின் ரவீந்திரா விளையாடணும் சாம் கரன் பிளேஸில் அப்படின்னு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. சிஎஸ்கே எப்படி போட்டாலும் அவங்களுடைய பிளேயிங் 11 பயங்கரமாக தான் இருக்க போகுது. இந்த வருஷம் 6 ட்ராஃபி லோடிங்காக இல்லையா அது எல்லாத்தையுமே
நம்மளுக்கு இந்த சீசன் எல்லாம் தெரிஞ்சிடும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. உங்களுடைய பிளேயிங் லெவனில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.